புகுந்த வீட்டுல ஒரு பொய் சொல்லி ஒரு பெரிய டிராமா போட்டு வந்துருச்சு. அது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க சாயம் வெளுத்துரும். போதும் போதும், நம்புறோம். அம்மா, நான் சொன்னதெல்லாம் சரியா? ஆமாண்டா முட்டை போண்டா, சரிதான். சாம்பிள் ஓகே தானே? இப்ப சொல்லுங்க, யாருக்கு பார்க்கணும்? ரோஜான்னு ஒரு சின்ன பொண்ணு. அவ யாரு என்ன, அந்த பொண்ண கூட வச்சிருந்தா அதிர்ஷ்டம்னு சொல்றாங்களே, அது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. அந்த பொண்ணோட போட்டோ கொடுங்க, நான் சொல்றேன். போட்டோவா? என்கிட்ட போட்டோ இல்லையே. போட்டோ இல்லனா எப்படிமா? அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வாங்க, நான் போட்டோ எடுத்துக்கிறேன். போட்டோ இல்லாம சொல்ல முடியாதா? போட்டோ இருந்தாதான் இந்த கம்ப்யூட்டர் ஜி சொல்லும். போட்டோவோட வாங்க. சரி, நாங்க போட்டோ எடுத்துட்டு வரோம். சரி வா. அம்மா, தட்சணை கொடுக்காம எங்க போறீங்க? சாம்பிள்னு நீ தானே சொன்ன, சாம்பிளுக்கு எதுக்கு காசு? வா கண்மணி. மா, அந்த குழந்தைய நாம எப்படியாவது போட்டோ எடுக்கணுமா? ஆமா கண்மணி, இவன் சொல்றத பார்த்தா எல்லாம் உண்மையாதான் இருக்கு. அதனால நாம ஒரு போட்டோ எடுத்தா போதும், குழந்தையோட முழு டீட்டெயிலும் நமக்கு வந்துரும். ஆமாமா, ஆனா ரோஜாவை எப்படி போட்டோ எடுக்கிறது? கண்மணி, ராசாத்தி வீட்டுக்கெல்லாம் போய் போட்டோ எடுக்க முடியாது. கண்டிப்பா ராசாத்தி குழந்தையோட எங்கேயாவது வெளியில வருவாள்ல, அப்ப மறைஞ்சிருந்து எடுத்துட வேண்டியதுதான். நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அந்த குழந்தைய பக்காவா போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு உங்க கையில கொடுத்துறேன். உன்னை எல்லாம் நம்ப முடியாது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நானும் உன் கூட வரேன். அந்த குழந்தை யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இந்த டிராமாக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். கடவுளே, என் ரோஜாவுக்கு நல்லபடியா காது கேட்கணும், வாய் பேசணும், அதை பார்த்து நான் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும். ஒரு நாள் 20 நிமிஷம் நான் ரோஜா மாதிரி இருந்ததுக்கே எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இந்த பச்சை குழந்தை, இவ அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அதுக்காகவாவது இந்த குழந்தைய காப்பாத்து. கோயிலாமா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு போறதையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க போங்க போங்க. ரோஜா எங்க? இங்கதான் ரசாத்தி இருந்தா காணும். ஐயோ, நீ கோயிலுக்குள்ள தேடி பாரு. நீ போய் அந்த பக்கம் பாரு.
என்ன கண்மணி, நல்லா இருக்கியா? உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? சாமி கிட்ட குழந்தை நல்லபடியா பொறுக்கணும்னு வேண்டிக்க. உடம்ப பாத்துக்கோ, வேலை வேலைக்கு சாப்பிடு, அப்புறம் நிறைய தண்ணி குடி. ஏய் நிறுத்து. அண்ணே, அவ உங்க நல்லதுக்கு தானே சொல்றா, அதுக்கே ஏன் கோவப்படுறீங்க? ஆமா ஆமா, பெரிய அக்கறை. உங்க அக்கறை எல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. என்ன பாத்துக்க எனக்கு நல்லாவே தெரியும். இது தேவையா உனக்கு? போயும் போய் இவங்களுக்கு நல்லது சொல்றீங்க. பரவாயில்ல விடுங்க மாமா. ஏன் கண்மணி இவ்ளோ விரோதம் என் மேல? நீ இப்ப கன்சீவா இருக்க, அதனால இவ்ளோ கோவமும் ஆத்திரமும் படாம அமைதியா இருக்கணும். அப்பதான் எல்லாத்துக்கும் நல்லது. ஏய் போடி, வந்துட்டா பெருசா அட்வைஸ் பண்றது. ஏய் ராசாத்தி, நான் போட்ட பிச்சை தான் உனக்கு இந்த சேர்மன் பதவி எல்லாம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தடவையும் நான் தூக்கி போடுறது தான் உன்னை வாழ வைக்குது. இதோ இந்த குழந்தை உட்பட. என்ன சொல்ற கண்மணி? இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? ஏய், எதுவும் தெரியாத மாதிரி சும்மா நடிக்காது. வாமா போலாம். என்ன மைண்ட் வயசுல ஏதோ ஓடுது போல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. போட்டோ கொண்டு வந்தாச்சா? ஆ, சூப்பர் சூப்பர். இத அப்படியே ப்ளூடூத்ல என் கம்ப்யூட்டர் ஜிக்கு அனுப்புங்க. வந்துருச்சு கம்ப்யூட்டர் ஜி. இந்த பாப்பா போட்டோவை ஸ்கேன் பண்ணி அவ எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுங்க. ஓகே ஜி. ஓ அப்படியா? ஓகே ஜி. டபுள் ஓகே ஜி, ட்ரிபிள் ஓகே ஜி. யோ ராமலிங்கம், யார்கிட்டயா பேசிக்கிட்டு இருக்கான்? தெரியலையாமா. ஓ ஓகே ஜி. அற்புதமான ஜாதகம் இது. மகாலட்சுமியோட மறுபிறப்பு இந்த பாப்பா. இது ஒரு பெரிய குடும்பத்தோட வாரிசு. இந்த ஜாதகத்துல அஷ்டலட்சுமிகளும் கூடி நிக்குது. இந்த பாப்பா தொட்டதெல்லாம் பொன்னாகும். இது இருக்கிற இடத்துல செல்வம் கொழிக்கும். கண்மணி பாத்தியா, அந்த குறிகாரி சொன்னது சரியா போச்சு. அதான் அந்த பாப்பா பொக்கிஷன்னு தெரிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்ணலாம் கண்மணி? ஆமாமா, அந்த பாப்பா முதல்ல நம்ம கைக்கு தான் வந்துச்சு, தவற விட்டுட்டோம். இப்போ அந்த ராசாத்தி கையில இருக்கு. ஆமாண்டி, அவ சும்மாவே ஆடுவா. இப்ப அவளுக்கு சலங்க கட்டி விட்ட மாதிரி இதுவும் அவ கையில இருக்கு. அவ ஏற்கனவே சேர்மேன் ஆகி நல்ல நிலைமையில தான் இருக்கா. இதுல இந்த பாப்பாவும் கூட இருந்தா அவளுக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. விட்டா இந்த தொகுதி எம்எல்ஏ ஆனாலும் ஆயிடுவா. இல்லம்மா, விடக்கூடாது. அவ கையில இருக்கிற அந்த புதையெல்லாம் தட்டி பறிக்கணும். ஆமாண்டி, அந்த பாப்பாவை அவகிட்ட இருந்து தூக்கிடலாம். தூக்கிதாமா ஆகணும். நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல அடைச்சு வச்சு 3 வேளை சாப்பாடு கொடுத்துடலாம். ஆனா அந்த ராசாத்தி சும்மா இருக்க மாட்டா. அந்த குழந்தைய தேடி அலைவா. அது வரைக்கும் அவ கண்ணுல படாம கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சிருக்கணும். ஒரு கட்டத்துல தேடி அலைஞ்சு சோர்ந்து போய் விட்டுருவா. அப்ப குழந்தை நம்ம கையில இருக்கும். அப்புறம் என்ன, எல்லா அதிர்ஷ்டமும் நமக்கு தான் கிடைக்கும். நான் தான் இந்த ஊருக்கே ராணி ஆடுவேன். அதெல்லாம் சரிடி. அந்த பாப்பாவை எப்படி ராசாத்தி வீட்ல இருந்து தூக்குறது? அந்த நல்ல காரியத்தை நான் பண்றேன். குழந்தைய தூக்குற வேலைய நான் பாத்துக்கிறேமா. ஹை அத்தை, வாட்ச் எனக்கா?
இல்ல இது வெறும் வாட்ச் இல்ல, ரோஜா பாப்பாவுக்காக ஸ்பெஷலா இந்த வாட்ச புக் பண்ணி வாங்கிட்டு வந்தது. அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த வாட்ச்ல? அதுவா அண்ணி, ரோஜா பாப்பாவுக்கு நம்ம கூப்பிட்டா கேக்குறது இல்லல்ல. அவளும் ஏதோ அவசரம்னா நம்மள எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம தவிக்கிறா. சப்போஸ் அவளுக்கே ஏதாவது ஆபத்து பிரச்சனைனா நம்மள அவ காண்டாக்ட் பண்ண வசதியா இருக்கட்டும்னு தான் இந்த வாட்ச். இத வச்சு பாப்பாவால எப்படி கூப்பிட முடியும்? ரோஜா பாப்பா, உங்க பேரு ரோஜா. புரிஞ்சுதா? இப்போ ரோஜாவை கூப்பிட இந்த லைட்ட இப்படி அடிப்போம். இந்த லைட்ட பார்த்தா இங்க பாரு, ரோஜா பாப்பா திரும்பி பார்க்கணும். புரியுதா? ரோஜா திரும்ப. பா திரும்ப. இப்படியா உட்காரு. ரோஜா, ரோஜா. அத்தை, ரசதி, ரோஜாக்கு இதெல்லாம் நல்லா புரியுது பாரு. ரோஜா, அது மட்டும் இல்லம்மா, அடுத்து இவ எங்க இருந்தாலும் இவளை கண்டுபிடிக்க இந்த வாட்ச் போதும். இப்ப பாருங்க, கை கொடு. ரோஜா பாப்பா, அம்மாவை கூப்பிடணும்னா நீ இந்த பட்டனை அழுத்தணும். புரியுதா? அழுத்து பாப்போம். அழுத்து. பாத்தியா, கால் வந்துருச்சு. பாப்பா, அதே மாதிரி பாப்பாவை நாங்க கூப்பிடணும்னா என் போன்ல இருந்து நான் கால் பண்றேன். ஹே, புரிஞ்சுதா? அப்போ நாங்க கூப்பிடுறோம்னு நீ ஓடி வந்துடணும். சரியா? சரி, இப்போ நீ போய் ஒளிஞ்சுக்கோ. ரோஜா, நம்ம 2 பேரும் கண்ணாம்பூச்சி விளையாடுவோம்ல, கண்ணாம்பூச்சி. அதுல நீ போய் ஒளிஞ்சுப்பல, அந்த மாதிரி போ. போ ஒளிஞ்சுக்கோ. மாமா போன் பண்ணலாமா? ரோஜா, நம்ம 2 பேரும் கண்ணாம்பூச்சி விளையாடுவோம்ல, கண்ணாம்பூச்சி. அதுல நீ போய் ஒளிஞ்சுப்பல, அந்த மாதிரி போ. போ ஒளிஞ்சுக்கோ. மாமா போன் பண்ணலாமா? வெரி குட்ரா. ரோஜா, இப்போ நாங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிறோம். நீ இந்த பட்டனை அழுத்தி இங்க எல்லாரையும் கூப்பிடணும். சரியா? சரி, வாங்க போலாம். அத்தை, வாங்க. கால் வந்துருச்சு. மாமா, இப்போதைக்கு ரோஜாவோட சேஃப்டிக்கு இது போதும். இனி பயம் இல்ல. இது தற்காலிகமான தீர்வுக்கு ஓகே. ஆனா இவ பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கண்டுபிடிக்கணும். ஆமா மாமா, டாக்டர் கிட்ட காமிச்சு இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்கணும். அது வரைக்கும் இதை வச்சு சமாளிக்கலாம். என்ன ரோஜா குட்டி?
இத கத்துக்கிட்டியா? குட் குட் குட். எவ வீட்டுக்கு போயிட்டு வர? எவ வீட்டுக்கு போய் எவ கூட குடும்பம் நடத்திட்டு வர? இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அதானே பார்த்தேன். என்னதான் பொண்டாட்டி மேல கோவம் இருந்தாலும் எந்த புருஷனும் இப்படி விலகி விலகி ஒட்டாமலாம் இருக்க மாட்டான். நீ விலகி போகும்போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இப்போ கன்ஃபார்மா தெரியுது. சொல்லு, யார் அவ? கேக்குறேன்ல, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? ஏய் கண்மணி, பைத்தியமா உனக்கு? இல்லாததை இட்டுக்கட்டி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இல்ல, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். ஏய் சத்தியமா அப்படிலாம் எதுவும் இல்ல. யாரோ எதையோ சொன்னாங்கன்னு கேட்டு உளறிக்கிட்டு இருக்காத. மத்தவங்க பேச்ச கேட்டு நான் ஒன்னும் உளரல. கண்ணால பாத்துட்டு தான் பேசுறேன். பாரு. மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க ஏதோ தூண்ல சாஞ்சிருப்பேன். அதுல இருந்து குங்குமம் என் மேல ஒட்டி இருக்கும். இதுக்கு போய் பேச வந்துட்ட. இல்லையே, இது கோயில்ல ஒட்டின குங்குமம் மாதிரியே தெரியலையே. கண்மணி, நீ நம்பினால் நம்பலைனாலும் இதான் உண்மை. அப்பா தப்புச்சண்டா சாமி. எங்க ஸ்னேகா மேட்ரு கண்மணிக்கு தெரிஞ்சிருச்சோன்னு பயந்தே போயிட்டேன். இனி கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். சாதாரண குங்கும மேட்ருக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டா? முழுசா தெரிஞ்சது ஆடி தீத்துருவா. அவசரப்பட்டு பேசிட்டோமோ? உண்மையிலேயே கோயிலுக்கு தான் போயிருப்பாரு. போச்சு, தேவையில்லாம இந்த பிரச்சனைய பத்தி பேசி அவரு மூட கெடுத்துட்டேன். இனி அவர் பக்கத்துல கூட போக முடியாது. அந்த குழந்தை வெளியில வந்தா ஒரே அமுக்க அமைக்கலான்னு பார்த்தா வெளியில வர மாட்டேங்குதேயா. வந்த வேலை ஈஸியா முடிஞ்சதுடா. ஆமாண்ணே. அப்படியே கோணியை போட்டு ஒரே அமுக்கு. கோழி குஞ்சு மாதிரி தூக்கிட்டு ஓடியே போயிடணும். சரிங்கண்ணே. ரோஜா, என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சு? அத்தை, அவ கையில ஒரு பால் வச்சிருந்தா, அது குழிக்குள்ள விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நம்மள கூப்பிட்டு இருக்கா. ரோஜா, பால் குழிக்குள்ள விழுந்துருச்சா? அண்ணா, இவங்க எப்ப பந்து எடுத்து நம்ம எப்ப குழந்தைய கடத்துறது? டேய், காரி ஆகணும்னா காத்திருந்து தாண்டா ஆகணும். பேசாம இருடா. சரிண்ணா. அண்ணே, சரி விடுங்க. ரோஜா, நான் உனக்கு வேற பால் வாங்கி தரேன், சரியா? சரி, இவ அடம் பிடிக்கிறா. நான் போய் கடப்பர் எட்டுன்னு வரேன், தோண்டி பாப்போம். என்ன ஏதோ இரும்பு சத்து மாதிரி கேக்குது? எங்க பாத்து. பாத்து பாத்து. அண்ணே, இது ஏதோ சாமி சிலை இல்ல?
அம்மன் சிலை தானே? ஆமா ரசதி, ஏதோ பழங்காலத்து சிலை மாதிரி இருக்கு. ரசதி, இப்ப இது என்ன பண்றது? அண்ணே, தங்க வேலை செய்யற ஆசாரிய வர சொல்லுவோம். அவரு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சிலைன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறமா முடிவெடுப்போம். சரி ரசதி. இவரு உத்து பாக்குறத பார்த்தா கண்டிப்பா தங்க சிலையா தான் இருக்கும். ஐயா, என்னங்க ஐயா ரொம்ப யோசிக்கிறீங்க? யோசிக்காம என்னமா பண்றது? அவன் இந்த மாதிரி புதையல் கிடைக்காதான்னு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. அது உங்க வீடு தேடி வந்து கிடைச்சிருக்கு. நீங்க அதிர்ஷ்டக்காரங்க தான். என்னங்க ஐயா சொல்றீங்க? புதையலா? ஆமாமா, இது பழங்காலத்து ஐம்பொன்ல செஞ்ச சிலை. ஐம்பொன்னா? ஆமாங்க தம்பி. தங்கம், வெள்ளி, தாமிரம், பித்தளை, துத்தநாகம்னு ஐம்பொன்ல செஞ்ச சிலை. இதுக்கு மவுஸ் ஜாஸ்தி தம்பி. இந்த 5 உலோகத்தால கிடைக்கிற மதிப்பு ஓரளவுக்கு தான். ஆனா இந்த மாதிரி 1000 வருஷத்துக்கு முந்தைய அபூர்வ சிலைக்கு வெளிநாட்டுல மவுஸ் ஜாஸ்தி. கோடி கணக்குல விலை போகும்னா பாருங்களேன். கோடியா? நிஜமாவா சொல்றீங்க? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? நானே 4-5 சிலை இந்த மாதிரி வித்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சிலைக்கும் கமிஷனே எனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல கிடைக்கும். ஆனா மண்ணுக்குள்ள இருந்து கிடைக்கிற கலைப்பொருள் எல்லாமே அரசாங்கத்துக்கு தானே சொந்தம். ஆமா, அப்படிதான் சட்டம் சொல்லுது. ஆனா அரசாங்கம் கொடுக்கிற சொற்ப காசுக்கு இத கொடுத்துட முடியுமா? இந்த சிலை எடுத்து துணியில பத்திரமா வைங்க. நானே நல்ல பார்ட்டியா கூட்டிட்டு வர்றேன். ஆனா எனக்கு 5 லட்சம் கமிஷன் கொடுத்தா போதும். என்ன சொல்றீங்க? சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாதுதான். ஒண்ணு செய்யுங்க, இந்த சிலையை தூக்கி உள்ள வைங்க. அப்புறமா ஒரு 2 நாள் கழிச்சு வர்றேன். ஒரு நல்ல முடிவை யோசிச்சு வைங்க. சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சிலை இருக்கிறது ரகசியமா இருக்கட்டும். இந்த மாதிரி சிலையை திருடி விக்கிறதுக்குன்னே வெளியே ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு இங்க சிலை கிடைச்ச விஷயம் தெரிஞ்சது, இதை எடுக்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. உங்க உயிருக்கே ஆபத்தானாலும் ஆகும். பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. இது நம்மள தானே சொல்றாங்க? டவுட்டே இல்லடா. சில பத்திரம். நான் வரேன். என்னையா சொல்ற? ஆமாம்மா, குழந்தைய தூக்க தான் போனோம். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பொன் சிலை அந்த குழந்தையால கிடைச்சிருக்குமா? இந்த மாதிரி மண்ணுக்குள்ள இருந்து கிடைக்கிற பழைய கால பொருட்கள் புதையல் எல்லாம் கிடைக்கிறவங்களுக்கு சொந்தம் இல்ல. நியாயப்படி பார்த்தா அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அத அரசாங்கத்துக்கு தெரியாம மறைக்கிறது சட்டப்படி தப்பு. அப்படியா? ஆமாமா. சிலைய யாருக்கும் தெரியாம அமுக்கி பெரிய பணக்காரி ஆயிடலான்னு பாக்குறியா? நான் விட மாட்டேன்டி. உன்னை எங்க போட்டு கொடுக்கணுமோ அங்க போட்டு கொடுக்கறேன். மிச்சத்தை அவங்க பார்ப்பாங்க. சிலை கடத்தல் பிரிவு அதிகாரி கிட்ட போட்டு கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்து சிலைய புடுங்கிட்டு போயிடுவாங்க. எப்படியோ அவளுக்கு அது இல்லாம போனா சரி.
அது மட்டும் இல்லம்மா, பொறுப்பான சேர்மன் பதவியில இருந்துகிட்டு சிலைய பதுக்கி வச்ச குற்றத்துக்காக அவளை அரெஸ்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஹே ராசாத்தி, நான் இருக்கிற வரைக்கும் நீ அந்த பதவியை நிம்மதியா அனுபவிக்கவே முடியாது. என்கிட்டயே வா சீன் போடுற, உனக்கு ஆப்பு வருது பாரு. அளவுக்கு துரோகம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ செஞ்ச துரோகத்துக்கு கண்மணி, என்னடி இப்படி பண்ணிட்ட? உனக்கே நல்லா தெரியும், நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன். ஆனா வேற ஒரு பொம்பளை கூட தொடர்பு வச்சா நான் பொறுத்துக்கவே மாட்டேன். நீ தொடர்பு வச்சு ஒரு புள்ளைய வேற பெற்றிருக்க. அம்மாடி அம்மா குட்டின வேற கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். அத பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? கண்மணி, அவசரப்பட்டிய கண்மணி, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே கண்மணி. என்னடா சொன்ன? எனக்கு துரோகம் பண்ண புருஷன் இருந்தா என்ன, செத்தா கண்மணி கண்மணி என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? விடு, வேண்டாண்டி. கண்மணி விடுமா. பொண்டாட்டின்னு வீட்டுல ஒருத்திய தாலி கட்டி உட்கார வச்சுக்கிட்டு ஊர் மேய்ற ஆளுங்களெல்லாம் இப்படிதாமா பண்ணணும். இதுக்கு மேல இவன் இருந்தா என்ன, செத்தா என்ன? உங்க ஃப்ரெண்ட் ஆனந்துக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு தானே போனீங்க. ஏன் பணம் கூட வட்டிக்கு வாங்குனீங்களே, அந்த ஆனந்த் தான் இப்ப போன்ல பேசினான். அவன் சத்தியம் பண்ணி சொல்றான் அவனுக்கு ஆக்சிடென்டே ஆகலன்னு. அப்போ அவன் பேரை சொல்லி சார் எவ்வளவு பாத்துட்டு வந்தீங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். என் போன்ல ஆனந்துங்கிற பேர்ல 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல எந்த ஆனந்த் உனக்கு போன் பண்ணா அத சொல்லு முதல்ல. ஓஹோ, இப்படி ஒரு சிக்கல் இருக்கா? சரி, எந்த ஆனந்தும் அது போகட்டும். ஆனா ஒன்னு சொல்லிக்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற எவ கூடயாவது சுத்துறீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்களை குத்தி கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் தயங்க மாட்டேன். சிலைய வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அண்ணே, மண்ணுக்குள்ள இருந்து கிடைக்கிற புராதன பொருட்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். ஏமா, நம்ம அரசாங்கத்துக்கிட்ட இல்லாத காசா என்ன? நீ சரிபட்டு வர மாட்ட மாப்ள, நீ சொல்லு, உன் யோசனை என்ன? என் யோசனை எல்லாம் இருக்கட்டும், கடவுள் அருளால நம்ம வீட்டுக்கு அம்மன் சிலை வந்திருக்கு.
முதல்ல அதுக்கு உண்டான பூஜையை பண்ணி அம்மனோட அருளை பெறுவோம். ஆமா, தம்பி சொல்றது சரிதான். பூஜைக்கான ஏற்பாடு பண்ணுவோம். அழகு எடுத்து கொடு. இந்தாங்க. மாமா, கலெக்டர் பிஏ தான் ஃபோன் பண்றாரு. சரி, பேசிட்டு பேசுங்க. வந்துடுறேன். ஏய், தள்ளி உட்காரு. ஹலோ மேடம், நான் கலெக்டர் பிஏ பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஐமன் சிலை புதையல் கிடைச்சிருக்காமே, உண்மையா மேடம்? யார் சார் உங்களுக்கு சொன்னது? இனியன் சார் தான் மேடம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாரு. மேடம், நான் இப்போ அறநிலைத்துறைக்கு தகவல் சொல்லிட்டேன். அவங்களை இப்போ அனுப்பி வைக்கவா? நீங்க சிலையை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறீங்களா? சார், ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வர சொல்றீங்களா? நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். ஓகே மேடம். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு அந்த சிலையை நம்ம கைப்பத்தி இருந்தா கோடி கணக்குல பணம் பார்த்திருக்கலாம். நாமளும் காரு பங்களா அது இதுன்னு வசதியா வாழ்ந்திருக்கலாம். அம்மா, அதெல்லாம் நான் யோசிக்காமலா இருப்பேன். நான் அந்த குண்டச்சி கிட்ட இருக்கிற சிலைய எடுக்க போனா அப்புறம் நாம மாட்டிப்போம். கம்பி என்ன வேண்டிய வரும். இதெல்லாம் நமக்கு தேவையா? நாம எதுக்கடி நேரடியா களத்துல இறங்கணும்? பேசாம அந்த காஞ்சனாவை வச்சு சிலைய தூக்கிடலாம்ல. காஞ்சனா நம்மள விட பெரிய கேடி. அவ அந்த சிலைய ஆட்டைய போட பாத்திருப்பா. இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் போலீஸுக்கு போன் பண்ணேன். நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அந்த ராசாத்திக்கு மட்டும் கிடைக்கவே கூடாது. எல்லாத்தையும் 6 முறை யோசிச்சுதான் போட்டு கொடுத்தேன். நீ கொஞ்சம் பேசாம வாயை மூடிக்கிட்டு இரு. என்ன அம்மாவும் பொண்ணும் தீவிரமா டிஸ்கஸ் பண்றீங்க? அப்படி என்ன விஷயம்? ஐயோ அத்தை, உங்களுக்கு தெரியாம நாங்க என்ன பேச போறோம்? எல்லாம் அந்த ராசாத்திய பத்தி தான். அந்த ராசாத்திக்கு என்ன? அவளுக்கு என்ன சம்பந்தி? அவளுக்கு அதிர்ஷ்டம் கூரைய பிச்சிட்டு கொட்டுது. ஆமா அத்தை, ராசாத்தி வீட்டுக்கு பின்னாடி பழைய 50 சிலை ஒண்ணு புதையலா கிடைச்சிருக்கான். அது கோடி கணக்குல போகுமா? எல்லாம் அந்த குழந்தை வந்த அதிர்ஷ்டம் தான் சம்பந்தி. குழந்தையாலன்னு இல்ல, அவளுக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் துணையாத்தான் நிக்குது. முன்னாடி இருந்த வீட்டோட அதிர்ஷ்டம் தான் அவ சேர்மனா நின்னு ஜெயிச்சான்னு பார்த்தா இப்ப போயிருக்கிற வீடும் அவளுக்கு அதிர்ஷ்டம் தான். இல்லனா புதையல் கணக்கா சாமி சிலை கிடைச்சிருக்குமா? அவளுக்கு தொடர்ந்து எல்லாமே நல்லதாவே நடக்குது. அதான் எப்படின்னு புரியல. ரொம்ப சிம்பிள்கா. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். என் மருமகளை பத்தி என்ன நினைச்சீங்க? மத்தவங்கள மாதிரி தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலமா நினைக்க மாட்டா. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பரந்த மனசுக்காரி. அதான் அவளுக்கு ஆண்டவன் அள்ளி அள்ளி குடுக்கறான். போதுமாங்க, உன் மருமகளை பத்தி ஓவரா பெருமை பேசாத. பெருமை பேசலக்கா, உண்மையதான் சொல்றேன். ராசாத்தி மத்தவங்க மாதிரி அடுத்தவங்க பொருளுக்கோ காசுக்கோ ஆசைப்பட மாட்டா. அவ உழைச்சு முன்னேறிட்டு இருக்கா. சிலதுங்களும் இருக்குங்களே ஒட்டு நிக்கண. ராசாத்திக்கு இது மட்டும் இல்லக்கா, இன்னும் என்னெல்லாம் நல்லது நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. பாப்போம் பாப்போம். ராசாத்திய பத்தி உயர்வா 4 வார்த்தை பேசினா பொறுக்காதே. முகத்துல எள்ளும் கொல்லும் வெடிக்குமே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? உண்மைனா சுடதான் செய்யும். பாத்தியாடி உன் சின்ன மாமியா எப்படி நம்மள வெறுப்பேத்திட்டு போறான்னு? எல்லாம் அந்த ராசாத்தி சேர்மனா இருக்கிற திமிரு. விடுமா, இவளாம் ஒரு ஆளுன்னு. ராசாத்திக்கு அடுத்தடுத்து நல்லதுதான் நடக்கும்னு இவ சொன்னா அப்படியே நடந்துருமா என்ன? ஏண்டி, ஏதாவது திட்டம் போட்டு அந்த குண்டச்சிய மாட்டி விட ஐடியா பண்ணிருக்கியா என்ன? அவசரப்படாத. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு.
இங்க ராசாத்திங்கிறது யாரு? நான் தான் ராசாத்தி. என்ன விஷயம்? நாங்க தொல்லியல் துறையிலிருந்து வந்திருக்கோம். உங்க வீட்டுல ஒரு ஐம்பொன் சிலை கிடைச்சிருக்கிறதா தகவல் வந்துச்சு. உங்களுக்கு யார் தகவல் சொன்னது? தப்பா நினைச்சுக்காதீங்க, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். உங்க ஐடி கார்டு கொஞ்சம் காட்டுறீங்களா? இதுல என்ன தப்பு இருக்கு சார்? உங்க ஐடி கார்டை காட்டுங்க சார். இந்தாங்க சார் ஆர்டர். இப்பவாவது சிலையை கொடுக்குறீங்களா? சரி. ஹலோ. ஆமா சார், சிலையை வாங்கிடுவோம். இப்ப கொண்டு வந்துருவோம் சார். மேடம், மேலிடத்துல இருந்து ரொம்ப பிரஷர் பண்றாங்க, கொஞ்சம் சீக்கிரம் மேடம். ரசத்தை கொடு. தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ மேடம். நாங்க வர்றோம். இங்க சேர்மன் ராசாத்திங்கிறது யாரு? நான் தான். நீங்க யாரு? தொல்லியல் துறை ஆபீஸ்ல இருந்து வரேன் நானு. உங்ககிட்ட பழைய காலத்து செலவு ஒண்ணு இருக்கிறதா கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன விளையாடுறீங்களா? இந்த மாதிரி ஆபீசர் வேஷம் போட்டு வந்தா நாங்க நம்பிடுவோமா என்ன? ஏங்க, எங்க கிட்ட சிலை இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க அப்படியே ஆபீசர் மாதிரி நாடகம் ஆடி சிலையை தூக்கிட்டு போலான்னு வந்தீங்களா? மரியாதையா இடத்த காலி பண்ணுங்க, இல்லனா போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டியதா இருக்கு. நாங்க தான் ஒரிஜினல் ஆபீசர்ஸ். இதோ பாருங்க சார், ஐடி கார்டு வச்சு நாங்க எப்படி நம்புறது? ஏற்கனவே சிலையை வாங்கிட்டு போனவங்களும் இந்த மாதிரி தான் ஐடி கார்டு காமிச்சாங்க. என்ன சொல்றீங்க? ஏற்கனவே ஆளுங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களா? அட ஆமா சார், உங்கள மாதிரியே இதே மாதிரி 4 பேர் ஃபுல் செட்டப்ல வந்தாங்க. அதுல ஒருத்தர் உங்கள மாதிரியே கோட் போட்டிருந்தாரு, இன்னொருத்தர் இருந்தா அவரை மாதிரியே இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் போட்டு நின்னுகிட்டு இருந்தாரு, மீதி 2 பேர் இந்த அவங்கள மாதிரி கான்ஸ்டபிள் ட்ரெஸ் போட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க. யார் வந்து கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவீங்களா? சார், அவங்களும் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வந்தாங்க, ஐடி கார்டுலாம் காமிச்சாங்க. என்ன சார் நீங்க இப்படி முட்டாள்தனம் பண்ணிருக்கீங்க? சார், எங்கேயோ தப்பு நடந்திருக்கு சார். யாரோ 4 ஃப்ராடுங்க நம்ம டிபார்ட்மெண்ட் பேரை சொல்லி நல்லா ஏமாத்திருக்காங்க. உடனே கலெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி. ராசாத்தி கிட்ட கொடுங்க. ஓகே சார், ஒரு நிமிஷம். ராசாத்தி மேடம், கலெக்டர் உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ ராசாத்தி, நான் அனுப்பிச்ச ஒரிஜினல் ஆபீசர் இவங்க தான். அவங்க யாரோ உங்களை நல்லா பிளான் பண்ணி ஏமாத்திருக்காங்க. ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. அவங்களை எப்படி பிடிக்கிறதுன்னு இவங்க பாத்துக்குவாங்க. நீங்க உங்களுக்கு கோஆபரேட் பண்ணா மட்டும் போதும். சரிங்க சார். மேடம், இப்ப நம்புறீங்களா? சாரி சார். சார், நீங்க அவங்கள பிடிக்க உடனே ஆக்ஷன் எடுங்க. ஓகே சார். ராஜசேகர், கண்ட்ரோல் ரூம்ல தான் இருக்கீங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. பழைய காலத்து செலவு ஒன்று மிஸ் ஆயிடுச்சு.
வந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியும் சார். ஒரு ஆபீசர் உங்களை மாதிரி கோட்டு போட்டிருந்தாரு. ஐயோ, பயத்துல அடி வயிறெல்லாம் கலங்குதே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அங்க இருக்காங்க. கண்டிப்பா நம்மள தூக்க தான் வந்திருக்காங்க. ராசாத்தி பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போல. ஐயோ, சுகர் லெவல் வேற இறங்குதே. குட் மார்னிங் ஆபீசர். மேடம், இது புடி. இந்தாங்க. இதுல 20,000 ரூபாய் இருக்கு. 4 பேரை சமமா பிரிச்சுக்கோங்க. சரிங்க மேடம், ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி வேற ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க செஞ்சு தரோம். தேவைப்படும் போது கூப்பிடுறேன். உங்க நம்பர் தான் என்கிட்ட இருக்குல்ல. சரிங்க மேடம், நாங்க வரோம். வாங்க. ராசாத்தி, என்கிட்டயே வா உன் வேலைய காட்டுன. பார்த்தல்ல, சம்பந்தப்பட்டவங்களும் உண்மையான அதிகாரிகள்னு நம்பி ஏமாந்து சிலையை கொடுத்துருக்காங்க சார். இம்மிடியேட்டா அவங்க யாரு என்னன்னு பாருங்க. முக்கியமான பழைய கிரிமினல்ஸ் யாராரு வெளியில இருக்காங்க, அவங்க ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு செக் பண்ணுங்க. சார் சார் ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். அம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சிலையை தப்பான ஆள்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அதை ரெக்கவர் பண்ண நாங்க ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் தள்ளி இருங்க. சார், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறீங்களா? என்ன மேடம் கத்திக்கிட்டு இருக்கீங்க? திருடு போன சிலையை கண்டுபிடிக்க நாங்க எவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். சார், அதை ஈஸியா மீட்கிறதுக்கான வழியை தான் நான் சொல்ல வந்தேன். ஆனா நீங்க அதை கேட்க தயாராவே இல்ல. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எங்களை விட சிலையை மீட்க உங்களுக்கு வழி தெரியுமா? சேர்மன்னா என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். ஒரு நிமிஷம் அவங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்களேன். அப்புறமா உங்க டிசிஷன் என்ன சொல்லுங்க. சார், ஜிபிஎஸ் டிராக்கர் அந்த சிலையில இருந்தா உங்களால ட்ராக் பண்ண முடியும்ல? என்ன மேடம் சொல்றீங்க? உண்மையிலேயே சிலையில ஜிபிஎஸ் டிராக்கர் இருக்கா? என்ன மேடம் சொல்றீங்க? இல்ல, வந்த ஆபீசருங்க மேல சின்னதா ஒரு டவுட் இருந்துச்சு. அதுவும் போக எங்க ரோஜா குழந்தை சிலைய கொடுக்க வேண்டான்னு அடம் பிடிச்சா. அதனால ரோஜா, உண்மையிலேயே அவங்க தப்பானவங்களா இருந்தா சிலையை எடுத்துட்டு போகும்போது அவங்கள பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. உன் வாட்ச்ல ஜிபிஎஸ் டிராக்கிங் இருக்கு. அதை வச்சு இந்த சிலை எங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீ கவலைப்படாத. சாரி மேடம், உங்களை நாங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம்.
சாரி மேடம், மன்னிச்சிருங்க. சரிங்க சார், இப்ப அது முக்கியம் இல்ல. சிலையை ட்ராக் பண்ண உடனே ஏற்பாடு பண்ணுங்க. மேடம், சிலை இருக்கிறது இந்த ஊரோட எல்லையில தான் காட்டுது. 1 ஹவரா எங்கேயுமே மூவ் ஆகல மேடம். அப்போ சிலையை எங்கேயோ பதுக்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார், ஊர் எல்லைன்னா வந்து அந்த ஜிபிஎஸ் பிரகாரம் பார்க்கும்போது அங்க ஒரு செங்கசொல்ல இருக்கு, அந்த இடமா தான் இருக்கணும். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இமிடியேட்டா கிளம்புங்க, அவங்கள பிடிச்சிடலாம். சரிங்க சார், போலாம் வாங்க. ரசதி வா போலாம், நாங்க போயிட்டு வந்தோம். அந்த மாங்காய் மடைனுங்க 20,000 ரூபாய்க்கு உன்னை புகழ்ந்து பேசிட்டு போறானுங்க. என்னப்பா இன்னும் கிளம்பலையா நீங்க? வேலை முடிஞ்சது, கூலியும் கொடுத்தாச்சு, இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? பார்த்தா நல்லவங்களா இருக்கீங்க, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி சிலையை காட்டுங்க. யோ, இப்போ நீங்க மரியாதையா போக போறீங்களா இல்ல ஒரிஜினல் போலீஸ்க்கு போன் பண்ணவா? ஒரிஜினல் போலீஸா? இங்க போன் பண்ணு பாப்போம். கண்மணி, விடியா, என் பொண்ண விடியா. யோ யோ, என்னையா பேசிக்கிட்டே இருக்க? அந்த பொம்பளை கிட்ட சிலையை புடுங்கயா. குடுத்துருமா? கொடுக்க மாட்டேன் கண்மணி, கண்மணி கொடுக்க மாட்டேன். சீக்கிரம் வாங்கயா. சீக்கிரம் நில்லுங்கடா. கான்ஸ்டபிள், அவங்க எல்லாத்தையும் பிடிங்க. ஆமா, என்ன பண்றது இப்போ? ஆமா, அங்க போய் மறைஞ்சுக்கலாம். வா வா வா. சொன்னா கேளு. அம்மா, கண்மணி, எல்லாம் அந்த குண்டச்சியோட வேலைதாம்மா. அடங்க மாட்டா போல இருக்கு. போலீஸ கூட்டிட்டு வந்து ஆட்டமா போடுறா.